guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க, லங்காவி ஃபுல்லாவே சிட்டி டூர் பண்ணிட்டு அப்படியே நாங்க ஹோட்டல்ல செக் இன் பண்றதுக்காக வந்துட்டோம். நாங்க தங்கியிருக்கிற ஹோட்டலு டி கிரீனிஷ் வில்லேஜ் லங்காவி. இது 3 ஸ்டார் ஹோட்டலு. இந்த ஹோட்டலை நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல்ல அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பிரைவேட் பார்க்கிங் இருக்கு, ஃப்ரீ வைஃபை, ஏர்போர்ட் ஷட்டில், கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க 2 ரூம்ஸா எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலி ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்க கிரீனிஷ் ஸ்டாண்டர்ட் ரூமும் கிரீனிஷ் டி கிளாஸ் ரூமும் எடுத்துக்கிட்டோம். ரூமை செலக்ட் பண்ணும் போதே நீங்க பால்கனி வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஏர் கண்டிஷனர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பிரைவேட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, பிளாட் ஸ்கிரீன் டிவி கொடுத்துருக்காங்க, சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க அண்ட் டெரஸும் கொடுத்துருக்காங்க. கிரீனிஷ் டி கிளாஸ் ரூமோட ரேட் பர் டேக்கு 120 ரிங்கட்ஸ் ஆச்சு. கிரீனிஷ் ஸ்டாண்டர்ட் புக் பண்ணீங்க அப்படின்னா பர் டேக்கு 95 ரிங்கட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க 30 ரிங்கட்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நாங்க பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நாங்க செலக்ட் பண்ண ரூம்ல நடுவுல ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு. அந்த டோர் மூலமா அடுத்த ரூமுக்கு நம்ம போய்க்கலாம். உள்ள என்ட்ரு ஆனோன்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல ரெஸ்ட் ரூம் அண்ட் லெஃப்ட் சைட்ல மேக்கப் ஐட்டம்காக ஒரு கிளாஸ் டோர் வச்சிருக்காங்க. கீழே குட்டியா ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ரூம்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வித் பால்கனி வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிகாக்கு ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும்னு அவ்வளோ ஆசை. அவளுக்காக தான் மெயினா இங்க கொஞ்ச நேரம் கூட்டிட்டு தனியா ஸ்விம்மிங் பூல்ல விளையாட விட்டோம். ஒரு 2 hours என்ஜாய் பண்ணா. இவ என்ஜாய் பண்றத பார்த்துட்டு நம்மளும் உள்ள இறங்கலான்னு ஹோல் ஃபேமிலியே ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்கி நல்லா ஜாலியா ஆட்டம் போட்டோம். ரொம்ப ஹாப்பியா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்ட்ரீட் வாக் மாதிரி சுத்தி போயிட்டு வரலான்னு பிளான் இருந்துச்சு. நைட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் மகா டவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மகா டவர்ல அப்சர்வேஷன் டெக் இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல் லங்காவி ஃபுல்லா சூப்பரா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சும்மா வெளியவே நின்று நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய இருந்துச்சு அண்ட் ஸ்ட்ரீட் ஸ்டாப்பிங்கும் சூப்பரா பண்ணலாங்க. நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. பர் பர்சனுக்கு 30 ரிங்கட்டு. ஸ்ட்ரீட் ஃபுட்ல நான்வெஜ்ஜுக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. வெஜ்ஜுக்கு ரொம்பவே கம்மியான ஆப்ஷன்ஸ் தான். அவங்க ஒன்றும் பண்றத பார்க்கும்போது சாப்பிடணும் போலதான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல செய்யறாங்க. ஸ்ருதிகாக்கு ஹாட் டாக் பார்த்த உடனே வேணும்னு கேட்டா அவளுக்கு ஹாட் டாக் வாங்கி கொடுத்தோம். ஹாட் டாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ருதிகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. இங்க நிறைய சிக்கன், பீஃப், லாம்பு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. சீ ஃபுட்டுக்குன்னு தனியா ஒரு ஷாப்பே இருந்துச்சு. அப்படியே வந்தோம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இங்க இருக்கு. இங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிகாக்கு இங்க நாங்க கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி 1 man ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. மகா டவர்ல ஸ்கை லான்ச் இருக்கு. இங்க ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு.
அப்படியே ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி அண்ட் சமோசா மாதிரி வெஜ் ஃபில்லிங் வச்சு இருந்துச்சு. உள்ள வந்து ஸ்பானிஷ், ஆலு, ஸ்வீட் கார்ன் இது 3 சேர்ந்து மசாலா மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். காஃபி வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேல இருக்கிற டாப்பிங்ஸ் ரொம்ப கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட சேர்த்து காஃபி குடிக்கிறது டிஃப்ரெண்டான ஃப்ளேவரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. இது மஸ்ட் ட்ரை, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வேற லெவல் டேஸ்ட். சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போற வழியில ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அங்க வந்து அப்பா, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஜூஸ் மட்டும் போதும்ட்டு குடிச்சிட்டு அப்படியே நாங்க ஹோட்டல்ல போய் தூங்கிட்டோம். நாளைக்கு நாங்க லங்காவில எங்க சுத்தி பார்க்குறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருத்தூஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.